ராகுல் காந்தியுடைய வலதுகரமாக திகழ்கிற டெல்லியை சேர்ந்த ஒருத்தர் விஜய் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசி சிபிஐயுடையது எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கும், நீங்க என்ன மாதிரி பேச வேண்டும், என்ன உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் அதையும் நாங்கள் செய்கிறோம். ஜெனரல் செக்ரட்டரி புசி ஆனந்த், தென் ஆர்கனைசிங் செக்ரட்டரி நிர்மல் குமார், தென் ஆதவ் அர்ஜுன், இவங்க அத்தனை பேரையும் நேற்றைக்கும் இன்றைக்கும் டெல்லியில இவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தால், கரூர் கூட்டத்தில் பங்கேற்க தொண்டர்கள் எந்தெந்த மாவட்டத்திலிருந்து வந்தனர், சென்னையிலிருந்து நாமக்கல் வழியாக கரூர் வந்த விஜயின் பயண திட்டத்தை வகுத்தது யார். மூணாவது என்ன கேட்டிருக்காங்க, செப்டம்பர் 27 அன்று மதியம் 3 மணிக்கு கூட்டம் நடக்க திட்டமிட்டு இருந்தும் நண்பகல் 12 மணிக்கு விஜய் பேசுவதாக அறிவிக்க சொன்னது. விஜய் பேசிக் கொண்டிருந்த பொழுது ஆம்புலன்ஸ் வந்த பொழுது சரியான தகவல் அவரிடம் தெரிவிக்கப்படவில்லையா. யார் அனுப்பிச்சது இந்த ஆம்புலன்ஸ், இது கவர்மெண்ட் ஆம்புலன்ஸா, என்ன எதற்காக வந்தது, இந்த ஆம்புலன்ஸ் வரும்பொழுதே ஏதாவது நடந்து விட்டதா, என்ன பர்பஸ்க்காக ஆம்புலன்ஸ் வந்தது. கூட்டத்தில் மயக்கமடைந்தவர்கள் மீது தண்ணீர் பாட்டில்கள் வீசப்பட்ட பிறகும் விஜய் ஏன் தனது பேச்சை தொடர்ந்தார். காவல்துறை அறிவுறுத்தல்களை மீறி கூட்ட நெரிசலுக்குள் பேருந்தை நகர்த்த உத்தரவிட்டது யார். இதே மாதிரி செட் ஆஃப் கொஸ்டின் டிஎம்கே பார்ட்டிக்கு மேலேயும் கொண்டு வரலாம். செந்தில் பாலாஜி எதுவும் விசாரணைக்கு அழைக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு சைடு மட்டும் பார்த்து பேசி முடிக்க முடியாது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு ரவிசங்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ டெல்லியில 2 நபர்கள்ட்ட விசாரணை மெயினா போயிட்டு இருக்கு. குறிப்பா 7 மணி நேரம் 8 மணி நேரம் சொல்றாங்க. குறிப்பா ஆதவ் அர்ஜுனா அண்ட் புஷி ஆனந்த், இவங்க 2 பேர்கிட்ட உண்டான இந்த விசாரணை அப்படிங்கிறது அவங்க ஏதாவது சிக்குவதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா, இல்லை ஒரு நார்மலான ஒரு விசாரணையாக தான் போயிட்டு இருக்கா? சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அந்த டீட்டெயில்ஸோடு நான் பேசுகிறேன். இவங்க விஜய் இதை கரூர் இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் சிபிஐ உள்ளே வந்தாங்க என்கொயரி பண்ணதுக்கு. இந்த சிபிஐ உள்ளே வரும்பொழுது கரூரில் அவங்க சிபிஐ என்னென்ன யார்கிட்டலாம் பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசினாங்க. முக்கியமாக விஜயுடைய கட்சியில் ஜெனரல் செக்ரட்டரி புசி ஆனந்த், தென் ஆர்கனைசிங் செக்ரட்டரி நிர்மல் குமார், தென் ஆதவ் அர்ஜுன், அதையும் தாண்டி அந்த ஏரியாவுடைய மாவட்ட செயலாளராக மதியழகன், இவங்க அத்தனை பேரையும் சிபிஐ 10 மணி நேரத்துக்கு மேலே விசாரித்தாங்க கரூரில். அப்புறம் விசாரித்து விட்டு அந்த 10 மணி நேரம் முடியவில்லை அப்படிங்கிறச்ச அடுத்த நாள் கரூரில் இவங்க எந்த இடத்துல ஆஃபீஸ் போட்டிருந்தாங்களோ சிபிஐ, அடுத்த நாளைக்கும் இவங்களை கூட்டு விசாரித்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நேற்றைக்கும் இன்றைக்கும் டெல்லியில் இவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படி என்ன சார் விசாரிச்சாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். கரூரில் இவங்க கேட்டது என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தால், கரூர் கூட்டத்தில் பங்கேற்க தொண்டர்கள் எந்தெந்த மாவட்டத்திலிருந்து வந்தனர் ஒரு கேள்வி. சிபிஐ இதெல்லாம் சிபிஐ கேட்ட கேள்வி. எங்கள் கரூரில் சிபிஐ என்கொயரி பண்ணாங்க இவங்க 4 பேரையும். அப்போ இந்த கேட்ட கேள்வி. 2வது கேள்வி, சென்னையிலிருந்து நாமக்கல் வழியாக கரூர் வந்த விஜயின் பயண திட்டத்தை வகுத்தது யார். சென்னையிலேருந்து கரூர் வரணும், நாமக்கல் வழியாக கரூர் வந்தார், நாமக்கல்லில் மீட்டிங் முடிச்சுட்டு வந்தார். அப்போது இவருடைய அந்த பயண திட்டத்தை வகுத்தது யார். 3வது என்ன கேட்டிருக்காங்க, செப்டம்பர் 27 அன்று மதியம் 3 மணிக்கு கூட்டம் நடக்க திட்டமிட்டு இருந்தும் நண்பகல் 12 மணிக்கு விஜய் பேசுவதாக அறிவிக்க சொன்னது யார். மீட்டிங் 3 மணிக்கு தான் ஷெட்யூல் பண்ணிருக்கு, ஆனால் 12 மணிக்கெல்லாம் விஜய் பேச போகிறார் எல்லாரும் வாங்கன்னு அறிவிக்க சொன்னது யார். அதனால தான் கூட்டம் வந்திருக்கு. அதை தாண்டி விஜய் பேசி கொண்டிருந்த பொழுது ஆம்புலன்ஸ் வந்த பொழுது சரியான தகவல் அவரிடம் தெரிவிக்கப்படவில்லையா. இது நம்மளே வீடியோவில் பார்த்தோம். பேசிட்டே இருக்கிற ஆம்புலன்ஸ் வருது. எதுக்காக ஆம்புலன்ஸ் வந்தது, என்ன பர்பஸ் வந்தது, யார் கூப்பிட்டாங்க இந்த ஆம்புலன்ஸை, யார் அனுப்பிச்சது இந்த ஆம்புலன்ஸ், இது கவர்மெண்ட் ஆம்புலன்ஸா, என்ன எதற்காக வந்தது, இந்த ஆம்புலன்ஸ் வரும்பொழுதே ஏதாவது நடந்து விட்டதா, என்ன பர்பஸ்க்காக ஆம்புலன்ஸ் வந்தது. இதை விஜய் பேசிகிட்டு இருந்தார். கட்சி ஆளுங்க நீங்கள் அவர்கிட்ட விஜய்கிட்ட இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் வந்ததை சொன்னீங்களா, இதை சிபிஐ கேட்டிருக்காங்க.
அப்புறம் கூட்டத்தில் மயக்கமடைந்தவர்கள் மீது தண்ணீர் பாட்டில்கள் வீசப்பட்ட பிறகும் விஜய் ஏன் தனது பேச்சை தொடர்ந்தார்? விஜய் மேலேருந்து மயக்கமடைஞ்சிட்டாங்க, தண்ணி பாட்டில் தூக்கி போட்டு நம்மளும் பார்த்தோம், அது வீடியோவில் பார்த்தோம். ஸோ அவருக்கு விஜய்க்கு தெரியறது மயக்கமடைந்திருக்காங்கன்னு. அதே மீறி தண்ணீர் பாட்டிலையும் தூக்கி போட்டுவிட்டு தனது பேச்சை ஏன் தொடர்ந்தார்? சிபிஐ கேட்குறாங்க. இதை தாண்டி கரூர் கூட்டத்தை கருதி வேறு இடத்தில் கூட்டம் நடத்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளிடம் காவல்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டார்களா? கரூரில் போட வேண்டாம் மீட்டிங்கு, வேறு ஏதாவது இடத்துல போடுங்க அப்படின்னு காவல்துறை கேட்டாங்களா அப்படின்னு சிபிஐ இவங்களை கேட்டிருக்காங்க. யாரை? புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன் இவங்களாம் விசாரிக்கிறச்ச கேட்டிருக்காங்க. இதையும் தாரி காவல்துறை அறிவுறுத்தல்களை மீறி கூட்ட நெரிசலுக்குள் பேருந்தை, அதாவது விஜயோட பேருந்தை நகர்த்த உத்தரவிட்டது யார்? காவல்துறை அறிவுறுத்தல்களை மீறி கூட்ட நெரிசலுக்குள் பேருந்தை நகர்த்த உத்தரவிட்டது யார்? நண்பகல் 12 மணிக்கு விஜய் வருவார் என்று அறிவிக்கப்பட்டு விஜய் இரவு 7 மணிக்கு வர காரணம் என்ன? தொண்டர்களின் வருகையும் மற்ற ஏற்பாடுகளையும் ஒருங்கிணைக்கும் பொறுப்பில் இருந்த உங்கள் கட்சியுடைய நிர்வாகிகள் யார்? தென் கூட்டத்தை பெரிதாக காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த தாமதம் திட்டமிடப்பட்டதா? இந்த மாதிரி இவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க கரூரில். இதுக்கு இவங்க அன்றைக்கி என்ன ஆன்சர் கொடுத்தாங்க என்ன தெரியாது. இவ்வளவும் நம்ம சொல்லுவோம் ப்ரோபிங் கொஸ்டின்ஸ், ரொம்ப கரெக்டான ஒரு திசையில் போகிறாங்க. அதாவது சிபிஐ கவர்மெண்ட் மட்டும் இல்லை, டிஎம்கே பார்ட்டி மட்டும் இல்லை, இவங்க மட்டும் இல்லை, விஜய்கிட்ட உங்கள் சைடில் என்னென்ன லேப்சஸ் இருக்குது முக்கால்வாசி தான். மயக்கமடைஞ்சிதான் தெரியுறது. ஏன் பாட்டில் தூக்கி போடுறீங்க? பாட்டில் தூக்கி போட்டீங்க, ஏன் அப்புறம் கண்டினியூ பண்ணீங்க? ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தது, எதுக்காக ஆம்புலன்ஸ் என்ன விசாரிச்சிங்களா? உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா? தென் இதையும் தாண்டி அவங்க சொல்கிறது உள்ளுக்குள்ளே இந்த இதை கொண்டு வந்தீங்க, யார் சொன்னாங்க? தென் கவர்மெண்ட்டு போலீஸ் கரூரை தாண்டி வேற எங்கேயாவது போடுங்க, இங்கே வேண்டாம் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? நீங்கள் ஏன் கரூரை சூஸ் பண்ணீங்க? அப்போ என்ன அர்த்தம்? அவங்க சைடில் போலீஸ் சைடில் சொல்லிருக்கலாம், நாங்கள் கரூர் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னோம், இவங்க தான் சூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிருக்கலாம். தென் 12 மணிக்கு 3 மணிக்கு தான் மீட்டிங்னு ஷெட்யூல்டு மீட்டிங் போட்டிருக்கு, 3 to 5ன்னு போட்டிருக்கு. 12 மணிக்கு விஜய் பேச போகிறார், எல்லாரும் வாங்க அப்படின்னு எப்படி அறிவித்தீங்க? ஸோ இதுக்காக நமக்கு என்ன ஆன்சர் கொடுத்தாங்க என்ன தெரியாது. இதையும் தாண்டி இப்போ என்ன சொல்லிட்டாங்க, மேபி இவங்க கொடுத்த ஆன்சரில் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிருக்காது, அவர் சிபிஐ பொறுத்த வரைக்கும் கன்வின்ஸ் ஆகவில்லை. அதனால தான் என்ன பண்ண, நேரம் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க, டெல்லி ஆஃபீஸ் இங்கே போனேன்னு வச்சுங்க, அங்களோட அந்த ஆஃபீஸுடைய இது அந்த தீவிரம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டெல்லிக்கு. ஏன்னா உங்கள் மேலே நீங்கள் இது வரைக்கும் சொன்ன இதில் எனக்கு முன்னாடி நம்பிக்கை வந்துடுது இல்லைங்க. ஓகே, நாங்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருக்கார், எங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்குது. இதனால் நாங்கள் ஃபர்தராக அதை கண்டினியூ பண்ண விரும்பலை. விஜய் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும், டிவிக்கை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய என்கொயரி முடிந்து விட்டது அப்படின்னு கரூர்லேயே அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம். அனௌன்ஸ் பண்ணவில்லை. அப்போ என்ன அர்த்தம்னா, விஜய் அவங்க கொடுத்த இதை தாண்டி இவங்க இன்னும் எதிர்பார்க்குறாங்க. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, விஜய் அவர்கள் அந்த கட்சி உங்கள் பொறுப்பை தட்டி கழித்து விட்டீர்களா? நெக்லிஜென்ஸ் நீங்கள் சொல்லுவீங்க, கவர்மெண்ட் ஆன் தி பார்ட் ஆஃப் கவர்மெண்ட் நெக்லிஜென்ஸ், ஆன் தி பார்ட் ஆஃப் போலீஸ் நெக்லிஜென்ஸ். உங்கள் சைடுலேயும் நெக்லிஜென்ஸ் இருக்குது. அந்த நெக்லிஜென்ஸ் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் இல்லையா? அதனால் இந்த 41 பேர் இறந்ததற்கு விஜய் கட்சியும் காரணமாக இருக்கலாம் இல்லையா? அந்த கோணத்தில் இவங்க விசாரிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விசாரிக்கும்பொழுது தான் இந்த இத்தனை கொஸ்டின் கரூரில் கேட்டாங்க. அதில் இவங்களுக்கு திருப்தி இல்லை, மேலே கூப்பிட்ருக்காங்க. இதையும் தாண்டி நேற்றுக்கும் இன்றைக்கும் இவங்கக்கிட்ட வேறு ஏதாவது கொஸ்டின் கூட கேட்கலாம். ஸோ இதுக்கு தான் இவங்க என்ன மாதிரி பேசணும் என்ன அப்படின்னு விஜய்க்கு அவங்களுக்கு சப்போர்ட்டாக, இது எந்த அளவுக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை, வந்த ஒரு நியூஸ். என்ன நியூஸ் அப்படின்னும், இந்த மாதிரி ராகுல் காந்தியுடைய வலதுகரமாக திகழ்கிற டெல்லியை சேர்ந்த ஒருத்தர், அவர் தான் இவங்களுக்கு விஜய் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசி, விஜய் கிட்டேயோ இல்லை விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் பெரிய பொறுப்பில் இருக்கவங்க கிட்ட அவங்க கிட்ட பேசி, இந்த மாதிரி சிபிஐயுடைய இது எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கும், நீங்கள் என்ன மாதிரி பேச வேண்டியிருக்கும், என்ன உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் அதையும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு காங்கிரஸ் அவங்க சொன்னதாக அவர் பேச்சு. இது என்ன காமிக்கிறது அப்படின்னா, ஓ அப்படியா,
அப்போ நம்மக்கிட்ட பேச்சு அடிப்படுற தமிழ்நாட்டில் காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி விட்டு விஜய் கூட்டணிக்கு போகிறாங்களா? போகவில்லை. அப்படின்னா காங்கிரஸ் எதுக்கு இந்த அளவுக்கு ராகுலுடைய வலதுகரம்னு சொல்கிற இவர் ஒருத்தர் ஏன் இந்த மாதிரி இவருக்கு விஜய்க்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்? அதான் ராகுல் காந்தி தான் சொன்னாரா? அப்போ ராகுல் காந்தி சொல்லி இது பண்ணாரா? அப்போ விஜய் இந்த சிபிஐ சிக்கலில் இருக்கிற விஜயை மீட்டு கொண்டு வருவதற்கு ராகுல் காந்தி உதவி செய்தால் அதனால என்ன ஆதாயம் கிடைக்க? அந்த ஆதாயம் என்ன ஆகும்னா, விஜய் இதை விட்டு வெளில வந்தாச்சுன்னு வச்சுங்க, இன்னும் தீவிரமாக மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அவருடைய ஃபுல் ஃபோக்கஸ் இந்த எலெக்ஷன் கேம்பெயினில் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது நிறைய ஓட்டு, சைசபிள் ஓட்டு டிவிகே விஜய் அவர்களுக்கு வரும்பொழுது டிஎம்கே கூட்டணி ஓட்டு அடிவாங்கும். அப்போ டிஎம்கே கூட்டணிக்குள்ளேயே இருந்து காங்கிரஸ் அவருக்கு உதவி செய்யலாமா? செய்யக்கூடாது இல்லையா? அட்லீஸ்ட் இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். இதுதான் இந்த எலெக்ஷன் பண்டிட்ஸ் அவங்களுடைய இதை தீவிரமாக நீங்கள் ஆராயும் பொழுது ஓகே, அப்போது இந்த மாதிரி பேச்சு அடிபடுறது காங்கிரஸ் அப்படின்ற சலசலப்பை இதுவை தொடர்ந்து டிவிகே பக்கம் போய்விடுவார்களோ அப்படிங்கிறது உறுதி செய்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ அந்த விசாரணையில் தொடர்ந்து 2 நாட்களாக வந்து அவங்க அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் மணிக்கணக்கில் வந்து விசாரணை வந்து போயிட்டுருக்கு. இந்த கேள்விகளை தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள்லாம் அங்கே இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா சில ஆதாரங்களை காமிச்சு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? நீங்கள் சொல்கிற டைமுக்கும் அந்த டைமுக்கும் வந்து டிஃப்ரென்சியேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விசாரணைகள் வந்து நடக்கிற மாதிரி ஏதாவது எதிர்பார்க்கலாமா? இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் ஏதாவது இருக்கா? அதாவது அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள். அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ்னு வரைச்ச விஜய்கிட்டே கேட்கலாம். நீங்கள் மீட்டிங்கில் அதுக்கப்புறம்லாம் பேசியிருக்கீங்க. திமுக அவங்க தான் இந்த மாதிரி பண்ணாங்க, சதி செய்தார்கள், அது இதுன்னு சொல்கிறீங்க. அதை பற்றி உங்கள் இது என்ன? திமுக எந்த விதத்தில் சதி செய்தது? அரசாங்கம் எந்த விதத்தில் சதி செய்து? நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆம்புலன்ஸ் அதெல்லாம் பற்றி பேசுறது. இந்த ஆம்புலன்ஸ் யாருடையது உங்களுக்கு தெரியுமா? எதுக்காக ஆம்புலன்ஸ் வந்தது? என்ன வந்தாங்க? நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த ஆம்புலன்ஸை பார்த்துருக்கீங்களா? நம்பர் ஏதாவது உங்கள் ஆளுங்க நோட் பண்ணிருக்காங்களா? யாரை சேர்ந்த இது ஆம்புலன்ஸு? செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்து அவர்கள் இன்வால்வ்டுங்க சொல்கிறாங்களே, எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? உங்கள் கட்சி எந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி பேசுகிறீங்க? செந்தில் பாலாஜிக்கு இதுக்கும் என்ன தொடர்பு கேட்கலாம். இதையும் தாண்டி 41 பேர் இறந்தார்கள். நீங்கள் நாளைக்கு எலெக்ஷனில் ஜெயித்து தமிழ்நாட்டுக்கு முதல் மந்திரியாக வரணும்னு எதிர்பார்க்குற நீங்கள் ஏன் அந்த இடத்த விட்டு ஓடி போனீர்கள்? உங்களுக்கு பொறுப்பு இல்லையா? பொறுப்பை தட்டி கழித்து விட்டீர்கள். நீங்கள் கூடவே இருந்தால் இந்த 41 பேரில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10-15 பேர் காப்பாற்றி இருக்கலாமா? என்ன யோசிச்சு பார்த்தீங்களா? எதற்காக ஓடினீர்கள்? உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்ததா? உங்களை யாராவது அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்ததா? உங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள். இதில் ஏதாவது சதித்திட்டம் இருக்கா? நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அதை சொல்லுங்கள். நீங்கள் 4 பேர் நீங்கள் சொன்னீங்க. ஆதவ் அர்ஜுன் சொன்னார், எங்களை கரூர் பார்டரை விட்டு வெளியில் அனுப்பிச்சாச்சு, வெளியில் பார்டரில் நின்னோம், கரூருக்குள்ளே எங்களால் வர முடியவில்லைன்னு சொன்னீங்க. யார் உங்களை தடுத்து நிறுத்தியது? கரூருக்குள்ளே ஏன் வரல? அவ்வளோ கட்சி இருக்கும்போது உங்களை வர வேண்டாம்னு யாராவது சொன்னாங்களா? சிபிஐ நாங்கள் கரூரில் இருக்கும்போதே உங்களை ஒரு கேள்வி கேட்டோம். என்ன கேட்டோம்? 3 மணிக்கு மீட்டிங் ஆரம்பிக்க போகிறது, 12 மணிக்கே விஜய் பேச போகிறான்னு ஏன் சொன்னீங்க? கூட்டத்தை கூட்டுவதற்காகவா? எதுக்காக சொன்னீங்க? அந்த மாதிரி கூட்டத்தை கூட்டியிருந்தாலும் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. நாங்கள் சொல்கிறோம், இதை நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? விஜய் 7 மணிக்கு மேலே தானே வந்திருக்கார், ஏன் தாமதம் படுத்தி அதையும் கேட்டிருக்காங்க கரூரில். எதனால் இந்த தாமதம்? வேணும்ட்டே பண்ணீங்களா? கூட்டம் வர வேண்டும் என்று பண்ணீங்களா? கூட்டம் வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் தாமதம் செய்தேன் அப்படின்னால் அப்போ பொறுப்பு முழுக்க உங்களுக்கு தான். ஸோ இந்த கோணத்தில் போகும். அது எல்லாமே அவங்கள கார்னர் பண்ணுற மாதிரியே இருக்கு. அதாவது சிபிஐ அவங்களையும் கார்னர் பண்ணுவேன். இதே மாதிரி செட் ஆஃப் கொஸ்டின் டிஎம்கே பார்ட்டிக்கு மேலேயும் கொண்டு வரலாம். அப்போ செந்தில் பாலாஜி எதுவும் விசாரணைக்கு அழைக்க வாய்ப்பு இருக்கு? வாய்ப்பு இருக்கு சார். இது வந்து ஒரு சைடு மட்டும் பார்த்து பேசி முடிக்க முடியாது. கரூரில் நான் இப்போ சொன்ன இந்த 10 கொஸ்டின் விஜய் பார்ட்டியை கேட்டது. மீதி கொஸ்டின் அவங்கள என்ன கேட்டாங்க என்ன நமக்கு தெரியாது. டிஎம்கே ஆளுங்க யார் யாரை கூப்பிட்டாங்க, எந்தெந்த மினிஸ்டரை கூப்பிட்டாங்க, இதை பற்றி இந்த விஷயம் வெளியில் வரவில்லை. அதாவது சிபிஐ நாளைக்கு எல்லாமே விஜய்க்கு ஆதரவாக போய்விட்டதுன்னு வச்சுங்க. அப்போது பாருங்கள், ஆரம்பத்தை எங்களுக்கு தெரியுங்க, விஜய் அவங்கள கூப்பிட்டு ஒரு கேள்வியும் கேட்கலிங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறதுக்கு இல்லை, எல்லா கேள்வியும் இவங்களையும் கேட்டாகி விட்டது. டெல்லியிலும் கூப்பிட்டு பேசிவிட்டோம். அதையும் நிரூபிக்கணும் இல்லையா? எங்ககிட்ட பார்ஷியாலிட்டி கிடையாது. நாங்கள் விசாரணை பண்ணாலும் யாருக்கும் ஆதரவாக பண்ணவில்லை. 2 இவங்களையும் கேள்வி விசாரித்தோம். இதை தாண்டி
இவங்க விசாரித்தாங்களே கரூர் இந்த 10 கொஸ்டின், இந்த ஆன்சர் பூரா அஜய் ரஸ்தோகி அவருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. யார் அஜய் ரஸ்தோகி தெரியுமா? இந்த சிபிஐ குழு அமைச்சாங்க இல்லையா சுப்ரீம் கோர்ட், இந்த சிபிஐ இதை மானிட்டர் பண்றதுக்கு உயர்மட்ட குழு, அந்த ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி, அவருக்கு 3 ஐஜிஸோ என்னமோ அவங்கள வச்சு இது பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கரூரில் இவங்க கேட்ட இந்த 10-15 கேள்விக்கும் அதுக்கு விஜய் அவங்க கொடுத்த பதிலும் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டார்கள். அவங்க அதை பார்க்கணும், அவங்க என்ன பண்ண போகிறாங்க. ஸோ வழக்கு போய்கொண்டு இருக்கிறது. நேற்றுக்கு இன்றைக்கும் பேசி முடித்து விட்டு உடனே ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க எனக்கு தோணவில்லை. ஏன்னா இவங்கள பண்ணிங்க ஓகே, வேறு யாரை கொஸ்டின் பண்ணிங்க, அவங்க என்ன ஆன்சர் கொடுத்தாங்க, இதையும் தாண்டி நீங்கள் ஒரு முடிவு எடுத்து இவர் மேலே தான் நாங்கள் சார்ஜ் ஷீட் பண்ண போகிறோன்னா என்ன முடிவு எடுத்தீங்க, எப்படி சார்ஜ் ஷீட் இவர் மேலே பண்ணுறீங்க, மற்றவங்களையும் விட்டுட்டீங்க. உயர்மட்ட குழு சிபிஐ இந்த ரிப்போர்ட்டை உயர்மட்ட குழு அஜய் ரஸ்தோகி கிட்ட உயர்மட்ட குழுட்ட கொடுத்துருவாங்க. அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இதில் என்ன ஆக்ஷன் எடுக்கணும், யார் மேலே ஆக்ஷன் எடுக்கணும், அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.